வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு வான்பரப்பை மூடியது அமீரகம். எரிபொருள் ஒதுக்கீடு ஞாயிறு முதல் புதுப்பிப்பு. QR முறையினால் 20% நுகர்வை குறைக்க திட்டம். ஒரு அடையாள அட்டைக்கு ஒரு வாகனம் மட்டுமே QR முறையில் புதிய கட்டுப்பாடு. அரசு அதிரடி முடிவு. நாளை முதல் புதன்கிழமைகளில் பொது போக்குவரத்து கட்டுப்பாடு. வார நடப்பகுதி விடுமுறையின் அமைச்சர் நிறைந்த விளக்கம். எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு புதிய சுற்று நிரூபம். புதன்கிழமை விடுமுறைக்கான மாற்று ஏற்பாடுகள் தொடர்பில் அறிவிப்பு. மீண்டும் இருளில் மூழ்கின்றதா நாடு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அபாய எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் போர் சூழல். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க 3 விசேட குழுக்கள் நியமனம். எரிபொருள் நெருக்கடியால் நீதித்துறையில் மாற்றம். எடுக்கப்பட்டுள்ள அவசர நடவடிக்கை. கப்பல்கள் தாமதம். புத்தாண்டில் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் அபாயம். வெளியான அறிவிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் ஈரானின் இராணுவ நிலைகள் மற்றும் தலைவர்களை குறிவைத்து நடத்தி வரும் தாக்குதல்கள் போராக உருவெடுத்துள்ளன. ஈரானின் மிக உயரிய பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள அதேவேளை பதிலடி தாக்குதல்களால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவரான அலி ராஜியானி திங்கட்கிழமை இரவு டெஹ்ரானின் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கெட்ஸ் உத்தியோகமாக அறிவித்துள்ளார். இதேவேளை ஈரானிய புரட்சிகர காவல் படையின் ஃபசிஜ் பிரிவு தலைவர் கோலம் ரஜா சுலைமானி மற்றும் அதன் துணை தளபதிகளும் இந்த தாக்குதலில் பலியாகியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனினும் அலி ராஜியானியின் மரணம் குறித்து ஈரான் தரப்பிலிருந்து இதுவரையில் எந்தவிதமான உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் மரணத்தை தொடர்ந்து அவரது மகன் முஜ்தபா ஹமேனி புதிய தலைவராக பதவியேற்றார். எனினும் இஸ்ரேலிய தாக்குதலில் அவர் படுகாயமடைந்து கோமா நிலையில் இருப்பதாகவும் அல்லது சிகிச்சைக்காக ரஷ்யா கொண்டு செல்லப்பட்டதாக வதந்திகள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் முஜ்தபா எழுத்துப்பூர்வமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பழைய அதிகாரிகள் அனைவரும் பதவியில் தொடர வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவர் நேரடி காணொலியில் தோன்றாதது பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. ஈரான் நடத்தி வருகின்ற ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகம் தனது வான்பரப்பை அவசரமாக மூடியுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே ஏவப்பட்ட ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டன. இதன் பாகங்கள் எண்ணெய் கிடங்கு ஒன்றின் மீது விழுந்ததில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் துபாய், அபுதாபி உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டு போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு ரகசிய தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஈரான் முழுவதும் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் ராணுவ நிலைகளை அடையாளம் காட்டி இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட்டிற்கு தகவல் அனுப்பியதாக ஈரானிய போலீஸ் தலைவர் அகமது ரேசா ரதன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் ஈரானின் ஐரிஸ்தேனா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை தளபதி சஹ்ராம் இரானி எச்சரித்துள்ளார். எதிரிகள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அவர் சூளுரைத்துள்ளார். இதற்கிடையில் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பாதையான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்திற்கு உடனடி தீர்வு இல்லை என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தலையீடுகளால் பிராந்திய பாதுகாப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் இந்த அசாதாரண சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை மற்றும் போக்குவரத்து துறையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள நாட்டில் நடைமுறையில் உள்ள எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருண தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பல தகவல்களை வெளியிட்டார். QR குறியீடு முறைமையை அமல்படுத்துவதன் ஊடாக நாட்டின் ஒட்டுமொத்த எரிபொருள் நுகர்வை 20% குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. தற்போது நாட்டின் தினசரி டீசல் நுகர்வு 4800 மெட்ரிக் டன்களாகவும் பெட்ரோல் நுகர்வு 4045 மெட்ரிக் டன்களாகவும் காணப்படுகின்றது. எரிபொருள் நிலையங்களில் காணப்படுகின்ற நீண்ட வரிசைகளை இல்லாது ஒழிப்பதே இந்த அவசர QR முறைமையின் பிரதான நோக்கமாகும். எரிபொருள் இறக்குமதி மற்றும் கையிருப்பு நிலவரம் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், தற்போது எமது களஞ்சியத்தில் உள்ள எரிபொருள் மற்றும் மார்ச் மாதம் கிடைக்கவுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட கையிருப்புகளை கொண்டு அடுத்த மாத இறுதி வாரம் வரையில் எம்மால் மேலாண்மை செய்ய முடியும். எனினும் மசகு எண்ணெய் இறக்குமதியில் இன்னும் சிக்கல்கள் நீடிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழல்
சூழல் காரணமாக உலக நாடுகள் அனைத்தும் தயாராகி வரும் நிலையில் இலங்கையும் தனது மசகு எண்ணெய் தொடர்பான தீர்மானங்களை மாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது நாம் சில அர்ப்பணிப்புகளை செய்து இருப்புகளை பாதுகாத்தல் மட்டுமே எதிர்கால நிச்சயமற்ற தன்மையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று அவர் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்வதற்காக ஒரு தேசிய அடையாள அட்டை இலக்கத்தின் கீழ் QR முறைமை ஊடாக ஒரு வாகனத்தை மாத்திரமே பதிவு செய்ய முடியும் என அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரட்நாயக்க தெரிவிக்கையில், ஒரு அடையாள அட்டை மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரு வாகனத்தை மாத்திரமே பதிவு செய்ய முடியும் என்பது தற்போதைய கொள்கை முடிவாகும். அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை நிறுவனங்கள் அல்லது தரப்பினருக்காக BRN என்று தனிப்பிரிவு ஊடாக பதிவு செய்யும் வசதி காணப்படுகின்றது. எரிபொருள் விநியோகத்தில் முறையான கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காகவே இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் விளக்கமளித்தார். மேலும் வாகனங்களை கைமாற்றிய பலருக்கு ஆரம்பத்திலே நிலவிய பதிவு சிக்கல்கள் குறித்து அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடியான நிலையில் ஒரு தனிநபர் 2 அல்லது 3 வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும் என்றும் சுமுத் ரட்நாயக்க இதன்போது தெரிவித்தார். எரிபொருள் இருப்பை சமமாக பகிர்ந்தளிப்பதற்கும் தேவையற்ற நுகர்வை குறைப்பதற்கும் இந்த நடவடிக்கை ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை எரிபொருள் QR அமைப்பில் நிலவிய தொழில்நுட்ப சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு 5.1 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரட்ன அறிவித்துள்ளார். இந்த அமைப்பின் 95% தொழில்நுட்ப சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு பயனர்களுக்கு தடையற்ற அணுகல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார். இன்று காலை 9 மணிக்கு இடையிலான நிலவரப்படி இதற்கு முன்னர் பதிவு செய்யப்படாத 4,39,997 வாகனங்கள் இந்த அமைப்பில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது 50,94,566 பயனாளர்கள் இந்த QR குறியீட்டு அமைப்பை பயன்படுத்தி வருவதாகவும் இவை எரிபொருள் பயன்பாட்டில் ஒரு சீரான அதிகரிப்பை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் நாளை முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொது போக்குவரத்து சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜேதிச இதனை உத்தியோகமாக அறிவித்தார். எரிபொருள் சிக்கனத்திற்காக வாரத்தின் புதன்கிழமை அரச விடுமுறை தினமாக அறிவித்தமை குறித்து அமைச்சர் விரிவான விளக்கம் அளித்தார். விடுமுறை தினத்தை தெரிவு செய்யும் போது பல விருப்பத் தெரிவுகள் பரிசீலிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் பின்வரும் காரணங்களை முன்வைத்தார். வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை வழங்கினால் அது அரசு அலுவலக பணிகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். புதன்கிழமை விடுமுறை தினமாக பெயரிடுவதன் மூலம் வாரத்தில் முதல் 2 நாட்களிலும் திங்கள் செவ்வாய் இறுதி 2 நாட்களிலும் வியாழன் வெள்ளி அரசு அலுவலகங்களை இயக்கி பொதுச் சேவைகளை முழுமையாக முடக்காமல் முன்னெடுத்து செல்ல முடியும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு தற்காலிக தீர்வாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள் திறக்கப்படும் நாட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பை சிக்கனமாக பயன்படுத்துவதும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய நிச்சயமற்ற நிலைக்கு தயாராவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு பாடசாலைகளின் அன்றாட நிர்வாகம் மற்றும் கற்றல் செயல்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு புதிய அதிரடி வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் அனைத்து பாடசாலைகளும் வாரத்திற்கு 4 நாட்கள் மாத்திரம் இயங்கும். மறு அறிவித்தல் வரையில் அனைத்து புதன்கிழமைகளும் பாடசாலைகள் விடுமுறை தினங்களாக கருதப்படும். அந்த நாட்களில் மாணவர்கள் வீடுகளிலிருந்தே சுயகற்றல் ஈடுபடுவதற்கான உரிய வழிமுறைகளை அதிபர்கள் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாடத்திட்டங்களை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டியிருப்பதால் பாடசாலை நேரத்தை விழாக்கள் அல்லது வெளி நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை மிக குறைந்த எரிபொருள் நுகர்வுடன் நடத்துவதற்கு அதிபர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எரிபொருள் சிக்கனத்தை முன்னிட்டு பின்வரும் நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. அதிக எரிபொருள் செலவாகும் வாகன பேரணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. பாடசாலை கல்வி சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்வதோ அல்லது ஏற்கனவே திட்டமிட்ட சுற்றுலாக்களில் மாணவர்கள் பங்கேற்பதோ மறு அறிவித்தல் வரையில் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் அனைத்தும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் தற்போதைய எரிபொருள் சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் அரச அலுவலகங்களை நிர்வகிப்பது தொடர்பாக பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் புதிய விசேட சுற்று நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது.
அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த சுற்று நிரூபத்தின் முக்கிய அம்சங்கள்: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரச விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினத்துக்குரிய பணிகளை வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றியமைக்க வேண்டும். நிறுவன தலைவரின் தீர்மானத்திற்கு அமைய ஏதேனும் ஒரு அதிகாரி புதன்கிழமை சேவைக்கு அழைக்கப்பட்டால் அவருக்கு அதற்காக மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின சம்பளம் அல்லது பதில் விடுமுறை வழங்கப்பட மாட்டாது. புதன்கிழமைகளில் மூடப்படுகின்ற அலுவலகங்களின் அதிகாரிகளை அந்த வாரத்தின் சனி, ஞாயிறு அல்லது பொது விடுமுறை தினங்களில் மேலதிக நேர கொடுப்பனவு அடிப்படையில் சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேவையின் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு சனி, ஞாயிறு அல்லது பொது விடுமுறை தினங்களில் அதிகாரிகளை சேவைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் உரிய அமைச்சின் செயலாளர் அல்லது திணைக்கள தலைவர்களின் முன் அனுமதியுடன் அவர்களை அழைக்க முடியும். இவ்வாறு விசேட அனுமதி பெற்று அழைக்கப்படுகின்ற அதிகாரிகளுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு அல்லது பதில் விடுமுறை வழங்க தடையில்லை என்றும் அந்த சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் இருப்பை சிக்கனமாக பயன்படுத்துவதையும் அதேவேளை அத்தியாவசிய பொதுச் சேவைகள் பாதிக்கப்படாமல் முன்னெடுப்பதையும் இந்த புதிய நடைமுறை நோக்கமாக கொண்டுள்ளன. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய தொழில்நுட்ப கோளாறு மற்றும் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடு மீண்டும் ஒரு மின்வெட்டு யுகத்தை நோக்கி தள்ளப்படலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த 4 நாட்களில் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி திறன் பாரியளவில் சரிவடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். அவர் வெளியிட்ட தரவுகளின்படி மார்ச் 13 130 மெகாவாட் குறைவு, மார்ச் 14 135 மெகாவாட் குறைவு, மார்ச் 15 132 மெகாவாட் குறைவு, மார்ச் 16 148 மெகாவாட் குறைவாகும். நுரைச்சோலையில் ஏற்படுகின்ற மின் பற்றாக்குறையை ஈடுகட்ட டீசல் மூலம் இயங்கும் மின் நிலையங்களை நாட வேண்டிய சூழல் உள்ளது. இருப்பினும் நாட்டில் தற்போது நிலவுகின்ற கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அதன் மின் நிலையங்களை முழுமையாக இயக்குவது சாத்தியமற்ற ஒன்றாக மாறியுள்ளதாக அவர் சபையில் தெரிவித்தார். இந்த நெருக்கடி நிலை தொடர்பானால் வரும் மாதங்களில் பொதுமக்கள் மின்வெட்டை எதிர்கொள்ள நேரிடும் என்று சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார். குறிப்பாக இந்த நிலைமை இதே வேகத்தில் தொடருமாயின் எதிர்வரும் ஏப்ரல், ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நாடு தழுவிய ரீதியில் திட்டமிட்ட மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழல் உருவாகும். இது வெறும் அரசியல் எச்சரிக்கை அல்ல, முறையான தரவுகளுடன் கூடிய அபாய எச்சரிக்கை என்றும் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வுகளை காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். இலங்கையில் நிலவும் கடும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காக நீதிச்சேவை ஆணைக்குழு புதிய விசேட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து சிக்கல்களால் நீதித்துறை நடவடிக்கைகள் முடங்குவதை தவிர்க்கும் நோக்கில் அனைத்து மேல் நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான்களுக்கு இந்த அவசர சுற்று நிரூபம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அசாதாரண சூழலில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிந்தவரையில் இணையதளங்கள் ஊடாக முன்னெடுக்குமாறு ஆணைக்குழு பணிப்புரை விடுத்துள்ளது. குறிப்பாக சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் விளக்கமறியல் காலத்தை நீடிக்கும் போது அவர்களை நேரடியாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதை தவிர்த்து காணொலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முதலிடம் வழங்கப்பட வேண்டும். எரிபொருள் தட்டுப்பாட்டால் தொலைதூர பகுதிகளிலிருந்து வருகின்ற சட்டத்தரணிகள், வழக்குதாரர்கள் மற்றும் சாட்சியாளர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து நீதவான்கள் கரிசனை காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து வசதிகளின்றி நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க முடியாத எந்தவொரு தரப்பினருக்கும் வழக்கின் தீர்ப்பிலோ அல்லது நடைமுறையிலோ பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒவ்வொரு வழக்கின் தன்மையையும் ஆராய்ந்து நீதவான்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் ஏனைய துறைகளை போன்றே நீதித்துறையுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நெருக்கடியை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்காக 3 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை சமாளித்து உள்நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதே இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கமாகும். மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை எந்தவிதமான தடையுமின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் அவற்றின் விநியோகத்தை முகாமைத்துவம் செய்யவும் இந்த குழு செயற்படும். நெருக்கடி நிலைக்கு மத்தியில் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுச் சேவைகளை தொடர்ச்சியாகவும் வினைத்துடன் முன்னெடுப்பதற்கான பணிகளை இந்த குழு கவனிக்கும். நாட்டின் எரிபொருள் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தற்போதுள்ள இருப்புகளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்குமான திட்டங்களை இந்த குழு வகுக்கும். மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஏற்படக்கூடிய நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயார் நிலையில் இருப்பதாகவும் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அங்கு சுட்டிக்காட்டினார். இலங்கையின் நாடாளுமன்றம் நாளைய தினம் கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் மீதான குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொது விடுமுறையாக அறிவிக்கும் அரசின் நடவடிக்கைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி நாளை கூடவிருந்த நாடாளுமன்றம் கூடாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாரம் நாடாளுமன்றத்துக்கு வருவதில் தடைகளை எதிர்நோக்க நேரிடும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக தொலைதூர மாகாணங்களில் உள்ள எம்பிக்களையே இது பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பிக்கள் பயணிக்கும் தூரத்தின் அடிப்படையில் எரிபொருள் ஒதுக்கீட்டை பெறுவார்கள் என்றும் QR குறியீடு காரணமாக அந்தளவு எரிபொருளை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தனியான QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எரிபொருள் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் இன்று நாளையும் தீர்மானம் எடுக்கவுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எரிபொருள் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் இன்று நாளையும் தீர்மானம் எடுக்கவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர்ச்சூழல் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் காரணமாக இலங்கையின் பொருளாதார மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தில் பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பில் இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் முக்கிய தகவல்களை வெளியிட்டனர். சிங்களம் தமிழ் புத்தாண்டு நெருங்கும் வேளையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கையில், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பருப்பு, சீனி ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. கப்பல் கட்டணங்கள் மற்றும் காப்புறுதி செலவுகள் அதிகரித்துள்ளதால் இந்த பொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நாட்டில் 3 முதல் 4 மாதங்களுக்கு தேவையான அரிசி இருப்பு போதுமான அளவு உள்ளதாக உறுதியளித்துள்ளார். எரிபொருள் கப்பல்கள் வருகையில் தாமதம் ஏற்பட்டாலும் ஏப்ரல் மாதம் வரையில் தேவையான 4 கப்பல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது வாய்ஸ் உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வதால் பொதுமக்களின் சுமையை குறைக்க எரிபொருள் மீதான வரிகளை குறைக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். ஹார்மோஸ் நீரிணை பாதிப்பு ஏற்பட்டால் உலக விநியோகத்தில் 35% ஸ்தம்பிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு வான்வெளி மூடப்பட்டதாலும் பயண திட்டங்கள் ஏற்பட்ட மாற்றங்களாலும் இலங்கையின் சுற்றுலாத்துறை பெரும் சரிவை சந்தித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் இலங்கை தினசரி சுமார் 5 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வருவாயை இழந்து வருகின்றது. மார்ச் மாதத்தின் முதல் 8 நாட்களில் 47,646 பேர் மட்டுமே வருகை தந்துள்ளார்கள். இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 30% வீழ்ச்சியாகும். ஐரோப்பா செல்லும் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளதால் பயண நேரம் மற்றும் கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. சந்தையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களுக்கும் பற்றாக்குறை இல்லை என்று நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உலகளாவிய போர்ச்சூழல் ஏற்பட நாளாந்த மாற்றங்களை கண்காணித்து நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முகாமைத்துவ பணிகளை முன்னெடுத்து வருவதாக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் உடுவிலை புறப்படமாகவும் உடுவில் தெற்கு பாலாவுடைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கதையா ஜீவமணி அவர்கள் 16/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அரிச்சந்திரன் கமலாதேவி அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். அம்பாறை மாவட்டம் திருக்கோவிலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வீமாப்போடி வள்ளியம்மை அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ணசாமி சத்தியவாணி அவர்கள் 16/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.